நிஃப்டி ஆப்ஷன் பையிங் சிம்பிளாக இருக்கணும், காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிஃப்டியில் ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்களுக்கு தாங்க இந்த செட்டப். ஆப்ஷன் பையிங்கில் கால் ஆப்ஷன் எடுக்கலாமா, புட் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆப்ஷன் செயினில் ஐவியோ ஓஐ பில்டிங்கோ எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இது பியூராக இன்ட்ராடே ட்ரிக். இதில் நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னா அதுவும் இல்லை. நாம் இதை பியூராக இன்ட்ராடேக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் சிம்பிளான டெக்னிக்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுக்கு தேவை 1 மினிட் சார்ட். 1 மினிட் சார்ட்டில் ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம குயிக்காக என்ட்ரி ஆகி குயிக்காக எக்ஸிட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக 1 மினிட் டைம் ஃப்ரேமை நாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நம்மளுக்கு விவேப் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஏன் விவேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, விவேப் நம்மளுக்கு டே தொடக்கத்திலிருந்து நம்ம கூடயே ட்ராவல் ஆகுதுங்க. இதை வச்சு நாம் ஒரு நிஃப்டினுடைய பொசிஷனை பையில் இருக்கா செல்லில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மணி ப்ரீமியம் சார்ட் நாம் எடுத்துக்கணும். அந்த சார்ட்டில் நம்ம விவேப்னுடைய இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். இங்கே ஒயிட் கலரில் விவேப்பை மார்க் பண்ணியிருக்கிறேன். ப்ரைஸினுடைய பாட்டம், ஒரு டேனுடைய பாட்டத்தில் இதை நாம் எடுக்கணும். எங்கே பை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பியூரான இன்ட்ராடே ட்ரிக்குங்க. இதை மேனுவலாகவும் செய்யலாம், நம்ம ஆட்டோமேட்டடும் செஞ்சுக்க முடியும். இது 24,200 நிஃப்டினுடைய கால் ஆப்ஷன் சார்ட்டுங்க. இதில் டேனுடைய லோ ஆனதுக்கப்புறம் நாம் என்ட்ரி எங்கே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதனுடைய லோயர் ஹை எங்கே பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும். லோலேருந்து தாங்க இதை பார்க்க முடியும். லோயர் ஹை பிரேக் ஆன உடனே நம்மளுக்கு ப்ரைஸ் விவேப்புக்கு மேலே வரணும். விவேப்புக்கு மேலே ஒரு புல் பேக் டுவர்ட்ஸ் அந்த விவேப் கிட்ட நடக்கணும். அதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு என்ட்ரி. இது பேங்க் நிஃப்டினுடைய 57,700 புட்டு சார்ட்டுங்க. இதில் லோவுக்கு அப்புறம் லோயர் ஹை பிரேக் ஆகிருக்குது. பிரேக் ஆனதுக்கப்புறம் புல் பேக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கேல்பிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த 3 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த செட்டப் வேலிடுங்க. அது என்னென்ன அப்படின்னா, 1, நம்மளுக்கு அது டேனுடைய லோவிலிருந்து நடக்கணும், பிலோ விவேப். செகண்ட், லோயர் ஹை அனைத்தது பிரேக் ஆகியிருக்கணும். அடுத்தது அது பிரேக் ஆகி புல் பேக் ஆகியிருக்கணும். இதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு என்ட்ரி. இந்த மாதிரி கன்சால்டேட் ஆகி பிரேக் அவுட் ஆகியிருந்தால் என்ன செய்கிறது? இல்லை டேனுடைய பாட்டத்திலிருந்து தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷனை எடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் டேஸில் என்ன செய்கிறது? ப்ரைஸ் பாட்டத்திலிருந்து வரலையே, பிலோ விவேப்பிலிருந்து வரலையே, அப்படியே கன்சால்டேட் ஆகி அங்கிருந்து விவேப்புக்கு மேலே அப்படியே ஒரு பை ட்ரெண்ட் செட் ஆகி போயிருக்கு. இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஏன் இந்த செட்டப் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த செட்டப் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு செட்டப். நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்முடைய சிஸ்டத்துக்கு இங்கே தான் பை, இங்கே தான் செல், இங்கே தான் என்ட்ரி அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்தது ஃபேர் ப்ரைஸ் அப்ரோச். சரியான விலை வந்தால் மட்டும்தான் இது ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதில்ல. ஷார்ட் கவரிங் பண்ணுறவங்களுடைய அட்வான்டேஜை நம்முடைய அட்வான்டேஜாக எடுத்துக்கிறோம். இதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10:30 to 12:30 மணி நடக்கும்போது இது பாசிபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நடக்கிறது நம்மளுக்கு இதில் ப்ராபபிலிட்டி குறைவாக இருக்குது. அதே மாதிரி லேட்டாக 2:30 மணிக்கு மேலே எடுக்கிற என்ட்ரியும் இதில் ப்ராபபிலிட்டி குறைவாக இருக்குது. எக்ஸ்பைரி டேட்டில் நாம் இதையை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இதையே செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எக்ஸ்பைரி டேஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி பெரும்பாலான நாட்களில் ஒர்க் ஆகிறதில்ல. நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆப்ஷன் பையிங் செய்யணும். இதனுடைய ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்லேருந்து 60 பாயிண்ட் கிடைக்குதுங்க. சின்ன ஸ்டாப் லாஸ் 20லேருந்து 30 பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.